சிங்கப்பூர்லேருந்து இந்தியா வந்துட்டா நிறைய பேர் டிக்டாக் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. இன்னைக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வணக்கம் சிங்கக்குட்டியலா. டிக்டாக்கை ஓப்பன் பண்ணாவே இந்த மாதிரி ரீட்ரை அப்படி இல்லைனா க்ளோஸ் ஆப் அப்படின்னு வந்துடும். இதை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்தியாவில் வந்து டிக்டாக் வந்து ஆக்சுவலாக யூஸ் பண்ணக்கூடாது, சட்டப்படி அதை வந்து தடை பண்ணியிருக்காங்க. இந்த டிக்டாக்கை தவறான காரியங்களுக்கு பயன்படுத்த வேண்டாம், நல்ல காரியங்களுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க அதை எப்படி யூஸ் பண்ணுறது நான் சொல்லித்தரேன். சிங்கப்பூரில் முக்கால்வாசி பேரோட பொழுதுபோக்கே இந்த டிக்டாக் தான், என்னையும் சேர்த்து தான். நான் இப்போ சொல்லி கொடுக்குற ஆப்பை மட்டும் டவுன்லோட் பண்ணுங்கள். இந்தியாவிலையும் டிக்டாக் வந்து அருமையாக வேலை செய்யும். அதுக்கு நீங்கள் ஐஃபோன் வச்சுருந்தாலும் சரி அல்லது ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருந்தாலும் சரி, உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அல்லது ஆப் ஸ்டோரில் போயிட்டு டர்போ விபிஎன் அப்படிங்கிற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இதில் ரெண்டாவதாக ஆரஞ்சு கலரில் முயல் குட்டி போட்டிருக்கு பாருங்கள், அந்த ஆப்பை டவுன்லோடு பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அக்ரி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரீமியம் வரும். இந்த ப்ரீமியம் நமக்கு வந்து தேவையில்லை. இந்த ப்ரீமியத்தை கேன்சல் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இந்த கேரக்டருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அல்லோ கேட்கும். அல்லோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஃபோன் பாஸ்வேர்டெலாம் கேட்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து விபிஎன் வந்து கனெக்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு டிக்டாக்கை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அது வந்து அப்டேட் கேட்கும். இந்த ஆப் வந்து அப்டேட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பராக வேலை செய்யும். இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம சிங்கப்பூர்லையோ இல்லை மற்ற கண்ட்ரிலையோ யூஸ் பண்ண சிம் கார்டை கலட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கலட்டினா இந்த அதே அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சிம் கார்டை கலட்டிட்டேன். ஆனால் எனக்கு அதே அக்கௌண்ட்டில் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எப்படின்னு தெரியல, அதனால் சிம் கார்டை கலட்டாமல் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வெளிநாட்டில் இருந்து இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் டிக்டாக் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள தகவலை சந்திக்கிறேன். மகிழ்ச்சி.